எடுத்தவர்கள் வாசிக்கலாம். மத்தேயு 24 அதிகாரம் 35 மத்தேயு. வானமும் பூமியும் ஒழிந்து போம், வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. ஜெபம் செய்வோம். தகப்பனே, உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். எங்களோடு கூட நீர் பேச வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தை இந்த நாளிலே எங்களை உயிர்ப்பித்து எங்களை ஆசீர்வதித்து எங்களை அனுப்ப வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறோமா? கொஞ்சம் சிரிச்ச முகத்தோட சொல்லுவோமா? பாதி பேருக்கு சந்தோஷமே இல்லை. கரங்களை உயர்த்தி கொஞ்சம் சிரிச்சு ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்க வேண்டிய இடமே ஆலயம்தான். ஆனால் நம்ம இங்கே தான் துக்கமாக இருப்போம். இங்கே தான் எப்படி இருப்போம்? துக்கமாக இருப்போம். ஆலயத்திற்குள்ளாக நீங்கள் ஒரு மனமகிழ்ச்சியோடு கூட இருக்கும் பொழுது, ஆலயத்திற்குள்ளாக கர்த்தருடைய வார்த்தைக்காக, ரேமாவின் வார்த்தைக்காக நீங்கள் காத்திருக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் அவர் நம் எல்லோரோடும் பேசுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் காலமே எழுந்து ஆயத்தப்பட்டு இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க. நானும் காலமே எழுந்து கடந்த வாரம் முழுவதும் அடியன் மணிப்பூரில் இருந்தேன். தூக்கம் இல்லை, ஓய்வின்றி ஊழியத்தில் ஓடிக்கொண்டே இருந்தேன். நானும் இந்த நாள் அதிகாலமே எழுந்து ஆயத்தப்பட்டு இந்த இடத்துல வந்திருக்கிறோம். காரணம் என்னங்க? அப்பாவின் சத்தத்தை கேட்க. ஹல்லேலூயா. மனிதனுடைய சத்தத்தை அல்ல, யாருடைய சத்தத்தை கேட்க வந்திருக்கிறோம்? அப்பாவின் சத்தத்தை கேட்க. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையில வல்லமை இருக்கிறது. அவருடைய வார்த்தையில் என்ன இருக்கிறது? வல்லமை இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆதியிலே பார்க்கிறோம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று சொல்லி. ஹல்லேலூயா. கர்த்தர் வார்த்தையை கொண்டு இந்த நாளிலே நம்மை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். மத்தேயு 24 அதிகாரம் 35 பார்க்கிறோம். வானமும் பூமியும் என்ன பண்ணுமா? ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. ஹல்லேலூயா. நீங்க பார்க்கிற உங்கள் கண் முன்பாக தோன்றுகின்ற எல்லா காரியமும் என்ன பண்ணும்? ஒளிந்து போகும். ஆனால் ஒளியாதது ஒன்றுதான், அழியாதது ஒன்றுதான், அது தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே இயேசுவின் வார்த்தையை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். அந்த வார்த்தையினுடைய வல்லமையை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேற்று, அதாவது காலை நேரத்தில் நான் காலமே எழுந்து ஆயத்தப்பட்டு நான் ஏர்போர்ட்டுக்கு வந்த பின்பு அந்த இடத்துல நான் யோசித்து கொண்டிருந்தேன். ஆண்டவரே, நாளைக்கு நான் என்ன வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி என்னுடைய இருதயத்தில் ஆண்டவர் ஒரு சில காரியங்களை வைத்தார். நான் விமானத்தில் இருந்த பொழுது கூட வேதத்தை திறந்து நான் ஒரு சில காரியங்களை நான் வாசித்து கொண்டு வந்தேன். அப்பொழுது ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில், அதாவது ஒரு காரியத்தை கொண்டு வந்தார். அது என்னன்னா, என்னுடைய வார்த்தையினுடைய மகிமையையும் என்னுடைய வார்த்தையினுடைய வல்லமையையும் இன்னும் நீ அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை குறித்து நான் அதிகமாக தியானித்து கொண்டிருக்கும் பொழுது, அந்த வார்த்தை குறித்து நான் சிந்தித்து கொண்டிருக்கும் பொழுது, ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் வைத்த ஒரு சில காரியங்களையே இந்த நாளில் அடியேன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை ஆராதனையில கர்த்தர் நம்மோடு கூட மகிமையாக பேசுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவினுடைய வார்த்தையின் வல்லமையை குறித்து இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். நீங்கள் ஆதியாகமம்
7ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்கள் என்று சொன்னால் 1ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயோ உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன் என்று சொல்லி, இந்த இடத்துல யார் இந்த ஒரு வார்த்தையை சொல்லுகிறது? கர்த்தர் இந்த ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். யாரை பார்த்து சொல்லுகிறார்? நோவாவை பார்த்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நோவாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் என்னன்னா, இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பதாக எப்படி கண்டிருக்கிறேன்? நீதிமானாய் நான் கண்டிருக்கிறேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதிமான் பனையை போல செழிப்பான் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நீதிமான் அவன் நீரூற்றன்றையிலே நடப்பட்ட செடியை போல் அவன் கனி தருவான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் நோவாவை பார்த்து சொல்லுகிறார், நீ எனக்கு முன்பதாக எப்படி இருக்கிறாய்? நீதிமானாய் இருக்கிறபடினாலே நான் உன்னை பாதுகாப்பேன் என்கிற ஒரு வார்த்தையை ஆண்டவர் அந்த இடத்துல கொடுக்கிறார். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், ஒரு வார்த்தை ஆண்டவர் அந்த இடத்துல கொடுக்கிறார். 4ஆம் வசனம் வாசிங்க. இன்னும் 7 நாள் சென்ற பின்பு, நல்ல இந்த வசனத்தை கவனியுங்கள், 40 நாள் இரவும் பகலும் பூமியில் மழையை வர்ஷிக்க பண்ணி அனைத்தையும் இராதபடிக்கு பண்ணுவேன் என்றார். அடுத்த வசனம், நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்ட எல்லாவற்றையும் என்ன பண்ணானா? செய்தான். நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு காரியமே இதுதாங்க. நோவா ஆண்டவர் என்னென்ன காரியத்தை செய்ய சொன்னாரோ அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவன் என்ன செய்தான்? செய்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அந்த வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்தபடியினாலே கர்த்தர் தனக்கு சொன்ன அந்த வார்த்தைக்கு முழுமையாக அவன் தன்னை அர்ப்பணித்தபடியினால அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் என்னன்னா, அவனும் அவனுடைய குடும்பமும், அது மாத்திரமல்ல எல்லா மிருக ஜீவன்களிலே ஒவ்வொரு ஜோடியையும் கர்த்தர் என்ன செய்தாரா? அழிவிலிருந்து பாதுகாத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது, கர்த்தருடைய சத்தத்திற்கு நீங்கள் செவி கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களை அழிவில் இருந்து பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அழிவில் இருந்து உங்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னங்க? கீழ்ப்படிதல். அந்த வார்த்தைக்கு உங்களை என்ன பண்ணணும்? அர்ப்பணிக்கிறவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு உங்களை அர்ப்பணிப்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தைக்கு உங்களை நீங்கள் முழுமையாக ஒப்பு கொடுப்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தருடைய மகிமையான கரத்தை நீங்க என்ன பண்ணுவீங்க? பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. நோவாவின் வாழ்க்கையில கர்த்தர் ஒரு மகிமையான காரியத்தை செய்தார் என்று சொன்னார். ஒரு பெரிய வெள்ளத்திலிருந்து, ஆபத்திலிருந்து பாதுகாத்தார் என்று சொன்னால், நோவா செய்த காரியம் என்னங்க? கீழ்ப்படிந்தான். ஹல்லேலூயா. இப்ப வாசிங்க 8ஆம் அதிகாரம். இப்ப வாசிங்க 8ஆம் அதிகாரம் 21, 22 வாசிக்கலாம். சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். அப்பொழுது கர்த்தர் இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை, பூமியை நான் சபிப்பதில்லை. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாததாய் இருக்கிறது. நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் மகிமையான ஒரு வார்த்தை இந்த இடத்துல அவர் யாருக்கு கொடுக்கிறாருங்க? நோவாக்கு கொடுக்கிறார். என்னன்னா, இனி நான் இந்த உலகை வெள்ளத்தை கொண்டு
அழிப்பதில்லை என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மனிதன் கர்த்தருக்கு விரோதமாக பொல்லாப்பானதை அவன் செய்தாலும், அவனுடைய இருதயங்கள் அக்கிரமத்தினால் அது நிறைந்திருந்தாலும், இன்று வரை கர்த்தர் நம்மை அவர் ஜலத்தினாலே அழிக்காதபடிக்கு பாதுகாக்கிறார் என்று சொன்னார். கர்த்தர் அன்றைக்கு கொடுத்த வார்த்தை தான். ஹல்லேலூயா. 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 கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. 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 நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? உங்களை இதிலிருந்து பாதுகாக்கிறார், அழிவிலிருந்து பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஐயா, நீங்களும் நானும் அனுதினமும் வெளியே நம்ம போறோங்க, வேலைக்கு போறோம், நம்முடைய பணிக்காக நம்ம போறோம். ஏன் ஒரு சில நேரத்தில் சொந்த ஊருக்கும் நம்ம என்ன பண்றோம்? பிரயாணிக்கிறோம். இப்படியாக அனுதினம் நம்முடைய வாழ்க்கையில நாம் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த ஓட்டத்துல நமக்கு முன்பதாக என்ன ஆபத்து இருக்குன்றத சொல்ல முடியுமா? உங்க முன்னாடி என்ன ஆபத்து இருக்குன்றது உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க. பிரயாணப்பட்டு போறீங்க, உங்களுக்கு முன்பதாக என்ன ஆபத்து இருக்குன்றது தெரியுமா? தெரியாதுங்க. ஆனா கர்த்தர் உங்களை பாதுகாக்கிறார், அழிவிலிருந்து உங்களை பாதுகாக்கிறார், ஆபத்திலிருந்து உங்களை பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. ஏன் பாதுகாக்கிறார்னா, காலையில எழுந்த உடனே நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். அந்த வார்த்தை உங்களை நடத்துகிறதாய், உங்களை பாதுகாக்கிறதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அனுதினமும் உங்களை ஆண்டவர் பாதுகாக்கிறார் என்று சொன்னால் எதை கொண்டு பாதுகாக்கிறாருங்க? அவருடைய வார்த்தை கொண்டு பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 91ஆம் சங்கீதத்தில் 9ஆம் 10ஆம் வசனத்தை 11ஆம் வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். 11ஆம் வசனம், 91ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு என்ன பண்ணுவாரா? உனக்காக அவர் தம்முடைய தூதர்களுக்கு என்ன பண்ணுவாரா? கட்டளையிடுவார். யார் உங்களை பாதுகாக்கிறாருங்க? உங்களை தான் கேட்கிறேன். யார் பாதுகாக்கிறார்? கர்த்தர் உங்களை பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. ஐயா, நான் ரொம்ப வாகனத்தை ரொம்ப சேஃபா ஓட்டினதுனால நான் பாதுகாப்பா இருக்கிறேன். இல்ல, மரணம் எப்பொழுது யாரை சந்திக்கும் என்று தெரியாது ஐயா. மரணம் எப்பொழுது யாரை சந்திக்கும் என்று தெரியாது. நிலையில்லாத உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம், நமக்கு பாதுகாப்பு இயேசு ஒருவர் மாத்திரமே. ஹல்லேலூயா. கடந்த வாரத்தில் நான் மணிப்பூரில் இருந்த பொழுது நம்முடைய ஏரியா சேர்மன் சொன்னாங்க, நீங்கள் நியூஸில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், மணிப்பூரில் ஒரு பெரிய ரிவர் டேம் உடஞ்சி இம்பால் சிட்டி ஃபுல்லாக தண்ணி வந்துடுச்சு. நான் போயிட்டு வந்ததே கர்த்தருடைய பெரிய கிருபை. நம்முடைய மூத்த போதகர் 62 வயது நிறைந்த மூத்த போதகர் வயிறு வலிக்குதுன்னு சொன்னாருங்க. ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் சொன்னாங்களாம், மழையாக இருக்கு, நீங்கள் கொஞ்சம் பிந்தி வாங்க என்று சொன்னாங்களாம். கொஞ்சம் பிந்தி வாங்க, மழையாக இருக்குது, மழை விட்டோன்னே வாங்கன்ட்டு. அடுத்த 1 மணி நேரத்தில் இறந்துட்டாருங்க. அடுத்த 1 மணி நேரத்தில் இறந்துட்டார். அவருக்கே தெரியாது அவர் இறக்க போறாரு. ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறவரே அவர் தான். புரியுதுங்களா? இப்படியெல்லாம் மனிதனுக்கு மரணம் வருகிறது, மரணத்தை சந்திக்கிறான் என்பதை நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். நிலை இல்லாத உலகத்தில் நமக்கு பாதுகாப்பு யாருங்க? யாருங்க? கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? இயேசு ஒருவரே. இயேசு ஒருவரே. நிலையில்லாத உலகத்தில், ஆபத்து நிறைந்த இந்த உலகத்தில் நமக்கு பாதுகாப்பு இயேசு ஒருவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆபத்திலிருந்து, அழிவிலிருந்து நோவாவின் குடும்பத்தை தேவன் பாதுகாத்தது போல அவருடைய வார்த்தையை கொண்டு உங்களையும் அவர் என்ன பண்ணுவாரு? பாதுகாப்பார். நோவாவின் குடும்பத்தை பாதுகாத்ததற்கு ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, கர்த்தர் தனக்கு சொன்னபடியே நோவா என்ன பண்ணா? செய்தான். ஹல்லேலூயா.
ஆண்டவர் உங்களுக்கு சொல்ற காரியத்தை நீங்க செய்தீங்கன்னா நீங்க எப்படி இருப்பீங்க? பாதுகாப்போடு கூட இருப்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லைங்க, கர்த்தர் சொல்லுகிறதை நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் நம்மை உயிர்ப்பிக்கிறவராய் இருக்கிறார். இரண்டாவது, கர்த்தர் நம்மளை என்ன பண்றாரா? உயிர்ப்பிக்கிறார். ஹல்லேலூயா. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். எசேக்கியேல் 37 அதிகாரம் 4 வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். எசேக்கியேல் 37:4 ஒருவர் வாசிக்கலாம். அப்பொழுது அவர் தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். உலர்ந்த எலும்புகளே நீங்க என்ன பண்ணுங்க? கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது. விசுவாசிக்கிறவங்க ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையிலே மகிமை இருக்கிறது ஐயா. கர்த்தருடைய வார்த்தையில எழுப்புதல் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையில உயிர் மீட்சி இருக்கிறது ஐயா. அந்த வார்த்தையை நீங்க நம்பணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்தை எப்படிங்க நம்ம வாசிக்கிறோம் சொல்லுங்க? சில பேர் வேதத்தை வாசிக்கிறதோட தலகாணியை வச்சுட்டு தூங்குறவங்க தான் நிறைய பேர். ஏன் பயமா இருக்கியா? கெட்ட கிணவு வருது. பைபிள் எங்க வச்சு தூங்குவோம் சொல்லுங்க? எங்க வச்சு தூங்கும்? நீங்க செய்யறது தான். எங்க வச்சு தூங்கும்? தலகாணி கீழே. ஒரு சிலர் நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன், ஐயா பைபிளை கொண்டு போய் ஒரு ஸ்டூல் வச்சு கதுவாண்ட வச்சுட்டு வந்துடுவேன், ஏன்னா எதுவுமே உள்ள வராது. பைபிளை கதவு லாக் பண்ணிட்டு ஒரு ஸ்டூலோ சேரை வச்சுட்டு என்ன பண்ணிடுவேன்? பைபிள் அங்கே வச்சுட்டு வந்துடுவேன். ஏன் காலையில தான் போய் எடுப்பேன். ஏன் எதுவும் உள்ள வராது ஐயா. ஐயா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என்னுடைய வார்த்தையை அனுதினமும் நீ வாசிக்கிறவனாக தியானிக்கிறவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. வேதத்தை கொண்டு போய் நீங்க வைக்கிறதுனால நீங்க பாதுகாப்பாக இருப்பீங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த வார்த்தையை நீங்கள் தியானிக்க தியானிக்க தியானிக்க, அந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்க விசுவாசிக்க விசுவாசிக்க, அந்த வார்த்தையை நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தர் உங்களை உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலர்ந்த எலும்புகளுக்கு என்ன வந்ததா? தேவனுடைய வார்த்தை வந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 5ஆம் வசனத்தை வாசியுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, நல்ல கவனிங்க. கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள், நல்ல கவனிங்க, உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன். அப்பொழுது உயிரடைவீர்கள். அப்பொழுது என்ன பண்ணுவீங்க? உயிரடைவீர்கள். ஹல்லேலூயா. நான் உங்களுக்குள்ளே என்ன பண்ணுவேன்? ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன். அப்பொழுது என்ன பண்ணுவீங்க? உயிரடைவீர்கள். ஹல்லேலூயா. உயிரடை செய்கிறது எதுங்க? சொல்லுங்க. உயிரடை செய்கிறது எது? தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. இப்ப வாசிங்க 10ஆம் வசனம். நான் எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க எதுக்குள்ளாக? எலும்புகளுக்குள்ளாக, உலர்ந்த எலும்புகளுக்குள்ளாக பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து இப்பதான் ஒரு மகிமையான வார்த்தை வருகிறது. உயிரடைந்து கால் ஊன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி நின்றார்களா? மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். உலர்ந்த எலும்புகளுங்க ஐயா. அதற்குள்ளாக உயிரை கொடுத்தது கர்த்தருடைய வார்த்தையாய் இருக்கிறது. அந்த எலும்புகள் உயிரடைந்த பின்பு அது ஒரு சேனையாய் நின்றது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயா கர்த்தருடைய வார்த்தையிலே உயிர் இருக்கிறது.
கர்த்தருடைய வார்த்தையில உயிர் இருக்கிறது ஐயா. நீ சோர்ந்து போய் இருக்கும் பொழுது, நீ உடைக்கப்பட்டு இருக்கும் பொழுது, நீ கண்ணீரோடு இருக்கும் பொழுது, கவலையோடு கூட இருக்கும் பொழுது, ஏன் எனக்கு மாத்திரம் இந்த பிரச்சனை என்று சொல்லி, இனி என்னால எழுந்து நடக்க முடியாது என்று சொல்லி நீ ஒரு இடத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது, உன்னை தூக்கி எடுத்து உன்னை உயிரடை செய்து உன்னை எழுப்பி உன்னை நடக்க செய்கிறது என் இயேசுவின் வார்த்தையாக இருக்கிறது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அந்த வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது ஐயா. யாராவது சொல்ல முடியுமா, ஐயா நானா ஆண்டவருடைய சமூகத்துக்கு நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி யாராவது சொல்ல முடியுமா? இல்லையா. கர்த்தருடைய வார்த்தை உனக்குள்ளாக முதலாவது வந்தது. கர்த்தருடைய வார்த்தை உன்னை உயிரடைய செய்தது. இங்குதான் உன்னுடைய பாதங்கள் இந்த ஆலயத்திற்குள்ளாக வந்திருக்கிறது ஐயா. இதுதானே உண்மை? உண்மை இதுதானங்க. முதலாவது வந்தது எதுங்க? கர்த்தருடைய வார்த்தை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வார்த்தையில வல்லமை இருக்கிறதுங்க. கர்த்தருடைய வார்த்தையில சுகம் இருக்கிறது. அதை அனுபவித்தவர்கள் தான் சொல்ல முடியும் ஐயா. கர்த்தருடைய வார்த்தையில் என்ன இருக்குங்க? சுகம் இருக்கு. பலவீனத்தோடு கூட இருக்கிற ஸ்திரியை பார்த்து கேட்கிறார், உனக்கு சுகத்தை கொடுக்க எனக்கு வல்லமை இருக்கிறது என்று நீ விசுவாசிக்கிறாயா என்று ஆண்டவர் கேட்டார். விசுவாசிக்கிறேன் என்று சொன்னார். அடுத்த நிமிடமே எழுந்து நடந்தாள் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையில் என்ன இருக்குங்க? வல்லமை இருக்கிறது. அவருடைய வார்த்தையில உயிர் இருக்கிறதுங்க. ஒரு 2 நாள் ஜுரத்துல இருந்த பின்புதான் சில பேருக்கு கர்த்தருடைய வார்த்தை பத்தியே தெரியும். புரியுதுங்களா? பலவீனத்தோடு கூட இருக்கும் பொழுதுதான் கர்த்தருடைய உயிர்ப்பிக்கிற வல்லமையின் வார்த்தையை பத்தி நமக்கு என்ன பண்ணோம் தெரியும். இன்னும் ஒரு சிலருக்கெல்லாம் டாக்டர் சர்டிபிகேட் கொடுத்துருவார், அவ்வளவுதான் இவருக்கு அடுத்து பரலோகம் தான், கூட்டு போங்கன்ட்டு. அப்பதான் கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணோம் தெரியும். அதுக்கு முன்னாடி எல்லாம் என்ன பண்ணாது? நமக்கு தெரிஞ்சதெல்லாம் மேக்ஸ் ஹாஸ்பிட்டல் தான், தெரிஞ்சதெல்லாம் அப்போலோ தான். அந்த மேக்ஸ் அப்போலோவை நம்ம கைவிட்ட பின்பு தான் இந்த பரிசுத்த வேதாகமே நமக்கு என்ன பண்ணோம் தெரியும். ஆனா என் வேதம் சொல்லுகிறது, நான் உன்னை உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறேன். நீ எந்த பலவீனத்தோடு கூட இருந்தாலும், நீ எப்பேற்பட்ட பாதையில கடந்து சென்றாலும், நீ எப்பேற்பட்ட சூழ்நிலையில நீ காணப்பட்டாலும், நான் உன்னை உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம சர்ச்சைக்கு பல முறை ரெவரண்ட் ஜேம்ஸ் பால் லூத்தர் வந்திருக்கிறார், இசிசியினுடைய நேஷனல் டைரக்டர். அங்கே 2 பேரும் வட மாநிலம் முழுவதும், அது காரில் இருக்கலாம், ட்ரெயினில் இருக்கலாம், இல்லை ஃப்ளைட்டில் இருக்கலாம், பிரயாணிக்கும் பொழுது அதிகமாக இந்த வேதத்தை குறித்து தான் பேசிட்டு போவோம். அவருடைய சாட்சியும் நீங்கள் கேட்டிருக்கிறீங்க. ஒரு முறை அல்ல, பல முறை எனக்கு அதை சொல்லியிருக்கிறார். கொரோனாவினாலே பாதிக்கப்பட்ட பொழுது, அந்த செகண்ட் வேவ்ல வெள்ளூர் சிஎம்சியில் இருந்த பொழுது, ரைட் சைடில் இருக்கிறவர் சிஎஸ்ஐ வெள்ளூர் பேராயத்தினுடைய போதகர், லெஃப்ட் சைடில் இருக்கிறவர் சிஎஸ்ஐ வெள்ளூர் பேராயத்தினுடைய போதகர், இவர் நடுவில் இருக்கிறார் இசிஐ போதகர். அவர் சொன்னாரு, என்னுடைய ஜீவன் பிரிந்தது என்று சொல்லி நான் நினைத்து கொண்டேன். ஏன்னா பேசுகிறேன், என் பக்கத்தில் நர்ஸ் வந்து நிற்கிறாங்க, நான் பேசுகிறேன், காற்று வருது, ஆனால் என் சத்தத்தை அவங்களால என்ன பண்ண முடியல, கேட்க முடியல. நான் முயற்சி செய்து அடி வயிற்றிலிருந்து மூச்சு எடுத்து நான் பேசுகிறேன், ஆனால் என்ன பண்ண முடியல. அவங்க சத்தமாக பேசுன்றாங்க, ஆனால் நான் அடி வயிற்றிலிருந்து பேசுகிறேன், ஆனால் என்னால் என்ன பண்ண முடியல, பேச முடியல. காற்று மட்டும்தான் வருது. என்னுடைய எலும்புகள் எனக்குள்ளாக உடைக்கப்படுகிறதை நான் உணர்ந்தேன் என்று சொன்னார். எனக்குள்ளாக என்னுடைய எலும்புகள் உடைக்கப்படுகிறதை நான் உணர்ந்தேன், நொறுங்குகிறதை நான் உணர்ந்தேன் என்று சொன்னார். ஐசியூவில் ஒரே பெட்டு தான் இருக்கு, யாரை ஷிஃப்ட் பண்ணுறதுன்னு தெரில. டாக்டர்ஸ்லாம் வந்து பேசுகிறாங்களாம், வெள்ளூர் சிஎஸ்ஐ என்னுடைய மூத்த போதகர் இவரை ஐசியூக்கு ஷிஃப்ட் பண்ணுங்க என்று சொல்லி
என்ன பண்றாங்களா? எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் நினைச்சாரா இன்னியோட நம்முடைய ஜீவன் பிரிகிறது என்று சொல்லி. அந்த டைம்ல தான் எனக்கு ஒரு வீடியோ கால் பண்ணாரு, நர்ஸுக்கிட்ட சொல்லி பண்ணி சொன்னாரு என்னுடைய ஓட்டம் முடிந்தது என்று சொல்லி இப்படி கை காமிச்சாரு. பார்த்த எனக்கு எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. அதுக்கப்புறம் தான் கேட்டேன், இப்படி இப்படி கை காமிச்சிங்களே, என்ன காமிச்சிங்க? என்னுடைய ஓட்டம் முடிந்தது என்பதை நான் கையில் காமிச்சேன் என்று சொன்னார். இந்த ஸ்டேஜுக்கு போயிட்டாரு. பிழைப்பேன் என்கிற ஒரு பாயிண்ட் கூட ஒரு 0.1% கூட அவருக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா சரீரத்தில் உள்ள எல்லாமே போயிடுச்சு. பக்கத்தில் இருக்கிறவர் சொல்றாரா, இன்று மாலை எனக்கு டிஸ்சார்ஜ், நான் வீட்டுக்கு போறேன். இன்னொரு பக்கத்தில் இருக்கிறவர் என்ன பண்றாங்க, ஐசியூ கொண்டு போறாங்க. இவர் நினைச்சாரா ஆத்மா பிரிந்தது என்று சொல்லி. மறுநாள் காலையில் நர்ஸுக்கிட்ட கேட்டாரா, என் பக்கத்தில் இருக்கிறவர் நேற்று சாயந்தரம் டிஸ்சார்ஜ் ஆகுன்னு சொன்னாங்களே, அவர் டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டாரா என்று சொல்லி நர்ஸு சொன்னாங்களா, ஆமாம் டிஸ்சார்ஜ் ஆகிட்டாரு, வீட்டுக்கு போகல, மேலே போயிட்டாரு. எங்கே போயிட்டாரு? பரலோகம் போயிட்டாரு. எல்லாம் பேக் பண்ணிட்டு தெம்பா இருந்தாராம். அவரும் ஒரு போதகர் தான். சொன்னார், ஐசியூ கொண்டு போனவரும் இறந்துட்டாரு. கடைசியா என்ன உள்ள கொண்டு போனாங்க, கர்த்தருடைய கிருபையினாலே நான் தப்பித்தேன். ஒரு வார்த்தை அவர் சொன்னார், என்னன்னா என்னுடைய ஓட்டம், என்னுடைய ஜீவன் முடிந்தது என்று சொல்லி நான் இருக்கிற அந்த வேளையில கர்த்தருடைய வார்த்தை எனக்கு வந்தது என்று சொன்னார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு வந்தது. அந்த உயிர்ப்பிக்கிற வார்த்தை எனக்கு பலனை கொடுத்தது. கொஞ்சம் கொஞ்சமாக நான் முயற்சி செய்தேன். எழுந்திருக்க, மூச்சு விட, பேச, டாக்டர்ஸை கூப்பிட. அந்த பலனெல்லாம் எப்போ வந்ததுன்னா கர்த்தருடைய வார்த்தை எனக்கு வந்த பின்புதான். நான் கேட்டேன் என்ன வந்தது என்று சொல்லி. வேத ஆதாரத்தோடு கூட சொன்னார். சங்கீதத்திலிருந்து, நீ எனக்கு வேண்டும் என்கிற வார்த்தை என்னுடைய செவிகளில துணித்தது. அந்த வார்த்தை என்னை உயிர்ப்பித்தது. இன்றைக்கு நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயா, மரணத்தின் விளிம்பிலிருந்து பாதுகாக்கிறது கர்த்தருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. எந்த நிலையில இருந்தாலும், எந்த சூழ்நிலையில இருந்தாலும் உன்னை பாதுகாக்கிறவர் யாருங்க? யாருங்க? இயேசு ஒருவரே. ஹல்லேலூயா. இயேசுவின் வார்த்தையில் என்ன இருக்கிறதுங்க? வல்லமை இருக்கிறது. இயேசுவின் வார்த்தையில இன்னும் இருக்கிறது, பாதுகாப்பு இருக்கிறது. நோவாவின் குடும்பத்தை, நோவாவை பாதுகாத்தது போல கர்த்தர் உங்களை பாதுகாக்கிறார். அதே நேரத்தில் இயேசுவின் வார்த்தையிலே உயிர் இருக்கிறது. ஹல்லேலூயா. நீ எந்த சூழ்நிலையில அடுத்து எனக்கு எதிர்காலமே இல்லையா, எனக்கு ஃபியூச்சரே இல்லை, எனக்கு மரணம் தான், எனக்கு ஆபத்து தான், எனக்கு அழிவு தான் என்று நினைத்து கொண்டிருக்கிறாயோ, கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு பிரகாசமான ஒரு வாழ்க்கையை நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியங்க வாசிக்கலாம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கர்த்தருடைய வார்த்தையில ஆசீர்வாதம் இருக்கிறது. வாசிக்கலாம். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, நல்ல கவனிங்க, சீமோன் பேதுருவை நோக்கி ஆண்டவர் சொல்றாரு, ஆழத்துல தள்ளி கொண்டு போய் வலைகளை போடுங்கள் என்றார். ஹல்லேலூயா. என்ன பண்ணுங்க? வலைகளை போடுங்கள் என்றார். ஹல்லேலூயா. அந்த பகுதியை நம்ம பலமுறை வாசித்திருக்கிறோங்க. இரவு முழுவதும் சீமோன் பேதுரு அதாவது கடலில மீன் பிடிக்கும்படியாக எல்லா விதமான முயற்சிகளையும் செய்த பின்பும் அவனுக்கு என்ன கிடைக்கல? என்ன கிடைக்கலங்க? மீன் கிடைக்கல, ஒண்ணு கூட கிடைக்கல. சோர்வோடு கூட வலைகளை அலைசி கொண்டிருக்கிறான்.
அப்பொழுதுதான் ஆண்டவரின் வார்த்தை வருகிறது, இயேசுவின் வார்த்தை வருகிறது. என்னது? உன்னுடைய படகை நீ என்ன பண்ண? திருப்பி ஆழத்திலே கொண்டு போ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில நேரத்தில் உங்களுடைய சொந்த முயற்சியினால எல்லாத்தையும் நீங்க ட்ரை பண்ணுவீங்க. உங்களுடைய ஞானத்தினால எல்லாவற்றையும் ட்ரை பண்ணுவீங்க. உங்களுடைய திறமையினால எல்லாவற்றையும் ட்ரை பண்ணுவீங்க. உங்களுடைய பணத்தை கொண்டும் நீங்க எல்லாவற்றையும் ட்ரை பண்ணுவீங்க. கடைசியில தோல்வி என்று வந்த பின்புதான் யாருடைய சத்தத்தை கேட்போம்? இயேசுவின் சத்தத்தை கேட்போம். சில நேரத்தில் நாம் சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கிறப்ப, எதிர்காலத்தின் பயங்கள் நம்மை அழுத்துகிறப்ப, ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்வாரு, நீ போயிட்டு அதை மீண்டும் செய்ய என்று சொல்லி. நம்மளால செய்ய முடியுமாங்க? சொல்லுங்க. ஒரு வியாபாரத்தை நீங்க செய்றீங்க, அந்த வியாபாரத்தில் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு என்ன இல்லை? வெற்றி இல்லை, தோல்விதான் இருக்கு. எடுக்கிற முயற்சியெல்லாம் தோத்துட்டே இருக்கு, பண்ற பிரயாசெல்லாம் வீணாயிட்டே இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, மீண்டும் நீ இந்த காரியத்தை செய்யின்ட்டு. கோவம் வருமா வராதா? சொல்லுங்க. மனுஷனா இருந்தா கோவம் வரும். காலில இருந்து இந்த சூட்ல உட்கார்ந்து மிச்சரம் முறுக்கம் போட்டுனுக்கிறேன், வியாபாரம் ஆகல, ஆர்டர் கொடுத்தவங்களாம் கேன்சல் பண்ணிட்டான், திருப்பி போய் ஆண்டவரே முறுக்கு போடுன்றீரே, கேட்பமா இல்லையா? சொல்லுங்க. சிரிக்கிறவங்க கண்டிப்பா ஜெபஸ்டின் பிரதர் கேட்பாரு, தலையாட்டுறாரு, கண்டிப்பா கேட்போம். ஏங்க? மாம்சம் கண்டிப்பா என்ன பண்ணும்? நம்முடைய மாம்சம் வெளிப்படும். ஆண்டவர் என்னுடைய உழைப்பு இருக்கிறது, என்னுடைய பிரயாசம் இருக்கிறது, ஆனா அதுல என்ன இல்லை? வெற்றி இல்லையே என்று சொல்லி. பேதுருவும் அந்த நிலைமையில தான் இருந்தாங்க. இரவு முழுவதும் என்ன பண்ணானா? பிரயாசப்பட்டான். ஆனா ஒண்ணுமே என்ன பண்ணல? அகப்படவில்லை, கிடைக்கல, அகப்படல. இன்னொன்னு, பேதுருவனுடைய பின்னணி என்ன பின்னணி? மீனவ பின்னணிங்க. அவனுக்கு நல்லா தெரியும் எந்த இடத்துல என்ன மீன் இருக்குன்ட்டு. மீனவர்கள் கடலுக்கு போகிறதற்கு முன்பதாகவே அவர்களுக்கு தெரியும் எந்த இடத்துல என்ன மீன் இருக்கு, வஞ்சர மீன் எங்க இருக்கு, நெத்திலி மீன் எங்க இருக்கு என்று சொல்லி. ஆனா எல்லா முயற்சிகளும் தோல்வி அடைந்த பின்பு இயேசுவின் வார்த்தை வருகிறது. அந்த வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படுகிறான். ஹல்லேலூயா. அந்த வார்த்தைக்கு அவன் என்ன பண்றாங்க? கீழ்ப்படுகிறான். கீழ்ப்படிந்த பின்புதான் அடுத்த வசனம் வாசிக்கலாம். அதற்கு சீமோன், ஐயரே, ராமுழுதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே. முக்கியமானது எதுங்க? உம்முடைய வார்த்தையின்படியே வலையை வார்த்தை என்றான். இயேசுவின் வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். ஹல்லேலூயா. இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் செயல்படுவீர்கள் என்று சொன்னார். அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து நீங்கள் உங்களுடைய முயற்சிகளை எடுப்பீர்கள் என்று சொன்னால் ஆசீர்வாதத்தை காண்பீர்கள் ஐயா. ஹல்லேலூயா. இயேசுவின் வார்த்தையில் என்ன இருக்கிறதுங்க? ஆசீர்வாதம் இருக்கிறது. என் வேதம் சொல்லுகிறது, வலை கிழியத்தக்கதாக மீன்கள் அவனுக்கு கிடைத்தது. அது மாத்திரம் அல்ல, அருகாமையில மீன் பிடிக்கிறவர்களை உதவிக்கு என்ன பண்றான்? கூப்பிடுறான். எனக்கு நீங்க என்ன பண்ணுங்க? உதவி பண்ணுங்க என்று சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் என்று சொன்னால், நீ அதிலே திருப்தி அடையத்தக்கதாக, நீ அடைந்த அந்த ஆசீர்வாதத்தை பிறருக்கும் கொடுக்கத்தக்கதாக கர்த்தருடைய ஆசீர்வாதம் உன் மீது காணப்படும் ஐயா. உன் சிரசின் மீது காணப்படும் ஐயா. இயேசுவின் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியும் பொழுது, அவருடைய சத்தத்திற்கு நீ செவிசாய்த்து ஒப்பு கொடுத்து நீ நடக்கும் பொழுது, நீ மாத்திரமல்ல, உன் குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படுகிறதா இருக்கிறது. உடைய பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய சத்தத்திற்கு செவிசாய்த்து அவருடைய சித்தத்திற்கு உன்னை ஒப்பு கொடுத்து நீ நடக்கும் பொழுது, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது கர்த்தருடைய மகிமையான ஆசீர்வாதத்தை நீ காண்பாய். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. தூக்கம் வருதா? தூக்கம் வருதா யாருக்காது? எனக்கு தெரிஞ்சு இயேசுவின் வார்த்தை ஒரு நாள் தூக்கத்தை கொடுக்காது. ஹல்லேலூயா. ஏனென்று சொன்னால் அந்த வார்த்தை உயிர்ப்பிக்கிற வார்த்தை. அப்படி தூக்கம் வருதுன்னா
சாத்தான் உங்களுக்குள்ளா கிரியை செய்கிறான்னு அர்த்தம். சில நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க கூடாதபடிக்கு சத்துரு ஈஸியா வச்சிருக்கிற ஒரு டூல் தான் கனநித்திரையின் ஆவி. என்ன ஆவி? கனநித்திரையினர். வம்பே இல்லை, 1க்கு 5 ஏசி இருக்கு, கொயிட்டா தூங்கலாம். 2 மணி நேரம் கொயிட்டா தூங்கலாம். கண்ணாடி போட்டிருக்கிறவங்களுக்கு ரொம்ப வசதி, அதுவும் கூலிங் கிளாஸ் போட்டிருக்கிறவங்களுக்கு ரொம்ப வசதி. பார்க்கவும் முடியாது. புரியுதுங்களா? எதற்காக நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஐயா, ஆலயத்திற்குள்ளாக நாம் இருக்கும் பொழுது நமக்குள்ளாக ஒரு தாகம் எரிந்து கொண்டே இருக்கணும். ஐயா, ஒரு தாகம் இருந்து கொண்டே இருக்கணும், ஒரு அக்னி எரிந்து கொண்டே இருக்கணும். அப்பொழுதுதான் ரேமாவின் வார்த்தைகள் நமக்குள்ளாக வரும். அந்த வார்த்தை நமக்குள்ளாக கிரியை செய்யும். ஐயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை நீங்கள் கேட்க கேட்க, இந்த வார்த்தையை நீங்கள் பெற்றுக்கொள்ள பெற்றுக்கொள்ள, இந்த வார்த்தையை நீங்கள் உங்களுக்குள்ளாக விசுவாசிக்க விசுவாசிக்க நிச்சயம் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் சிரசின் மீது காணப்படும். ஐயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பேதுரு கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன பண்ணாங்க? கீழ்ப்படிந்தான். அந்த வார்த்தைக்கு அவன் தன்னை அர்ப்பணித்தான். நீர் சொல்லுகிறபடியே நான் என்ன செய்கிறேன் என்று சொல்லி அவன் தன்னை அர்ப்பணித்தபடியினாலே அந்த இடத்துல பார்க்கிறோம், வலை கிளியத்தக்கதாக மீன்கள், மிகுதியான மீன்கள் கிடைத்தது என்று சொல்லி. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையில் என்ன இருக்குங்க? ஆசீர்வாதம் இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையிலே பாதுகாப்பு இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையிலே பாதுகாப்பு இருக்கிறது. அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய வார்த்தையில வல்லமையும் சுகமும் உயிர் மீட்சியும் இருக்கிறது. ஐயா, மூன்றாவது, கர்த்தருடைய வார்த்தையில ஆசீர்வாதம் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களும் நானும் இந்த இடத்துல இருக்கிறோங்க. எதற்காக இருக்கிறோம்? பிரசங்கிக்கிற என்னையும் சேர்த்து தான் சொல்லுகிறேன். எதற்காக இருக்கிறோம்? அந்த வார்த்தை நமக்குள்ளாக வரணுங்க. கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த வார்த்தை இந்த வாரம் முழுவதும் உங்களை நடத்துகிறதா இருக்கிறது. அந்த வார்த்தை இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது. ஐயா, வாரத்தின் முதல் நாள் உயிர்த்தெழுந்த நாள் என்று சொல்லி இந்த ஓய்வு நாளிலே கர்த்தருடைய ஆலயத்திற்குள்ளே நாம் வந்து ஆண்டவரை ஆராதிக்கிறோம் என்று சொன்னால் காரணம் என்னங்க? மிச்சமுள்ள 6 நாட்களும் என்ன பண்ணணும்? கர்த்தருடைய வார்த்தையிலே நம்ம நடக்கணும் என்று சொல்லிதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போன வாரம் ஒருத்தர் சொல்றாரு, ஞாயிற்றுக்கிழமை ஒர்க்கிங் டே ஆகிட்டு வெள்ளிக்கிழமை என்ன பண்ணோம்? ஹாலிடேவா மாற்றணும். ஒரு பெரிய அறிவாளி, நியூஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும். புரியுதுங்களா? தியானத்தில் இருக்கிறாரு. புரியுதுங்களா? வெள்ளிக்கிழமை என்ன பண்ணோமா? ஹாலிடே ஆகிட்டு ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணோம்? ஒர்க்கிங் டே ஆக்கிடணும். ஏன்னா இந்த கேலண்டர் போட்டவங்கள யாரா? பிரிட்டிஷர்ஸ் தான். எது பிரகாரம் போட்டாங்கன்னா பைபிள் பிரகாரம் போட்டாங்களாம். கரெக்டு தான், பேசுறது கரெக்டு தான். நம்முடைய தேசத்தினுடைய கான்ஸ்டியூஷனே பார்த்தீங்கன்னா வேதத்தை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஜுடிஷியல் சிஸ்டமே எதில் இருக்கு? வேதத்தை பேஸ் பண்ணி தான் இருக்கு. புரியுதுங்களா? ஆண்டவருடைய பிரின்சிபல்ஸ், அவருடைய வழிகளை அதாவது பேஸ் பண்ணி தான் கான்ஸ்டியூஷனே இருக்கு. அதனால தான் வாரத்தின் முதல் நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணாங்க? ஹாலிடே. உலகம் முழுவதும் அதுதான். புரியுதுங்களா? ஆனால் நம்ம நாட்டு அறிவாளி என்ன பண்ணுறாரு? வெள்ளிக்கிழமை மாத்துறாரு. எத்தனை நாளைக்கு இந்த ஃப்ரீடம் இருக்குன்னு தெரியல நமக்கு. இருக்கிற வரைக்கும் இந்த நாட்களை நீங்கள் என்ன பண்ணணும்? அனுபவிக்கணும். ஐயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையில் என்ன இருக்கிறது? வல்லமை இருக்கிறது, ஆசீர்வாதம் இருக்கிறது, பாதுகாப்பு இருக்கிறது. கடைசியாக ஒரு காரியத்தை நான் சொல்லி நான் முடிக்கிறேன். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் 14ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம். நல்ல இந்த வசனத்தை கவனிங்க. நாங்களோ, நல்ல கவனிங்க, உலகத்தின் ஆவியை பெறாமல்
தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு ஆவியை பெற்றோம். அவைகளை மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற பேசி, நல்ல கவனிங்க, ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவர்களோடு நாங்க என்ன பண்றோம்? சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளிலே நாங்க என்ன பண்ணுவோம்? பேசி, அடுத்து ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவர்களோடு கூட சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து திருச்சபைக்கு எழுதும் போது இதை எழுதுறாருங்க. அவர் என்ன சொல்ல வராருன்னா, நீ கர்த்தருக்குள்ளாக நீ காணப்படும் பொழுதுதான் ஆண்டவர் உனக்கு பேச வருகிற காரியங்கள், பரிசுத்த ஆவியானவர் உனக்கு பேச வருகிற காரியங்களை உன்னால என்ன பண்ண முடியும்? புரிந்து கொள்ள முடியும். இது இயேசுவின் வார்த்தை, இது சத்ருவின் வார்த்தை, இது இயேசுவினுடைய வார்த்தை, இது மனிதனுடைய வார்த்தை, இது இயேசுவினுடைய வார்த்தை, இது என்னை பாவத்திலே அழைத்து சொல்லுகிற நண்பனின் வார்த்தை, இது எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற வார்த்தை, இது சத்துரு கொடுக்கிற அழிவின் வார்த்தை, இது என்னை பாதுகாக்கிற இயேசுவின் வார்த்தை, இதோ என்னை மரணத்திற்கு அழைத்து சொல்லுகிற வார்த்தை என்று சொல்லி எப்பொழுது நீ உன்னை ஐடென்டிஃபை பண்ண முடியும்? தேவனோடு நீ இருக்கும் பொழுதுதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவர்களோடு கூட சம்பந்தப்படுத்திக் கொள்ளும் பொழுது, ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த உலகத்தில் ஊழியம் செய்யும் பொழுது ஒரு காரியத்தை சொன்னார். ஊழியத்தின் நிறைவில் இந்த ஆலயம் இடிக்கப்பட்டு 3 நாளில கட்டப்படும். ஒருத்தர் கேட்கிறான், எப்படி ஆகும்? இவ்வளவு பெரிய பில்டிங் எப்படி இடிப்பாரு? அவ்வளவுதான் அவன் மூளை. புரியுதுங்களா? அவன் எதை யோசிக்கிறான்? மாம்சத்துல யோசிக்கிறான். இந்த பில்டிங் எப்படி 3 நாள்ல கட்ட முடியும் என்று. ஆனால் ஆண்டவர் தன்னை குறித்து சொல்லுகிறார். அவர் மரணத்துக்கு உட்படுத்தப்படுவார், சிலுவையிலே அடிக்கப்படுவார், 3ஆம் நாளிலே ஜீவனோடு கூட எழுந்திருப்பார். ஐயா, ஹல்லேலூயா. அந்த ஆவிக்குரிய அர்த்தத்தை அவர்களால் என்ன பண்ண முடியல? புரிந்து கொள்ள முடியல. ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய அப்பத்தையும் என்னுடைய ரசத்தையும் நீங்க பானம் பண்ணணும். கேட்கிறான், எப்படி சரீரத்தை பானம் பண்றது? துண்டு துண்டா வெட்டியா? ரத்தத்தை உறிஞ்சி குடிச்சா? எப்படி? புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை நினைவு கூறும் விதமாக என்னுடைய சரீரத்தை நீங்க என்ன பண்ணணும்? பானம் பண்ண வேண்டும். என்னை நினைவு கூறும் விதமாக என்னுடைய ரத்தத்தை நீங்க என்ன பண்ணணும்? பானம் பண்ணணும். ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆவிக்குள்ளாக இருக்கிறவர்களுக்கு தான் இந்த அர்த்தம் புரியுமே தவிர மாம்சத்தில் இருக்கிறவர்களுக்கு புரியாது. அததான் இந்த இடத்துல பவுல் சொல்லும் பொழுது சொல்றாரு, ஐயா, எது இயேசுவின் வார்த்தை, எது உலகத்தின் வார்த்தை, எது உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற வார்த்தை, எது தீமையின் வார்த்தை, எது உன்னை பாதுகாக்கிற வார்த்தை, எது அழிவின் வார்த்தை, எது என்ன உன்னை உயிர்ப்பிக்கிற வார்த்தை, எது உனக்கு தீமையான வார்த்தை என்பதை நீ ஐடென்டிஃபை பண்ண முடியும்னா நீ ஆண்டவருக்குள்ளாக நீ இருக்கும் பொழுதுதான். ஹல்லேலூயா. எப்பொழுது நீ ஐடென்டிஃபை பண்ண முடியும்? ஆண்டவருக்குள்ளாக இருக்கும் பொழுதுதான், அவருடைய பிரசன்னத்தில் நீ நிறைந்திருக்கும் பொழுதுதான், அவருக்குள்ளாக நீ இருக்கும் பொழுதுதான், ஆண்டவர் விரும்புகிற ஒரு வாழ்க்கையை நீ வாழும் பொழுதுதான், அவருடைய சத்தத்தை நீ தொடர்ந்து உன்னுடைய செவிகளிலே நீ கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதுதான், உட்கார்ந்தாலும் நின்றாலும் நடந்தாலும் பிரயாணத்தில் இருந்தாலும் வேலையில் இருந்தாலும் இயேசுவோடு கூட நீ இருக்கிற ஒரு வாழ்க்கை உனக்கு காணப்படும் பொழுதுதான், அந்த பிரசன்னம் உள்ள ஒரு வாழ்க்கை உனக்கு காணப்படும் பொழுதுதான் இயேசுவுடைய வார்த்தை உனக்கு வெளிப்படுகிறதா இருக்கும். ஐயா, கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சும்மா காலையில ஒரு 10 நிமிஷம் இல்ல ஒரு அரை மணி நேரம் வேதத்தை வாசிச்சுட்டு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீ உன்னுடைய நாட்கள் முழுவதும் நீ உலக பிரகாரமாக நீ வாழ்வாய் என்று சொன்னால் எப்படி ஆண்டவருடைய வார்த்தை உனக்குள்ளாக வரும்? எப்படி வரும்? யோசித்து பாருங்க. அடுத்த வசனத்தை வாசியுங்கள், இன்னும் ஆழமாக இருக்கும். வாசியுங்கள்.
நல்ல கவனிங்க. ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன் தேவனுடைய ஆவிக்குரியவைகளை என்ன பண்ணா ஏற்றுக்கொள்ளலாம். அவன் என்ன பண்ணுவான்? ஆர்கியூ பண்ணுவான். உனக்குள்ளாக என்ன இருக்கிறது? ஜென்ம சுபாவம் இருக்கிறது. புரியுதுங்களா? அந்த ஜென்ம சுபாவத்தினால அவனால் என்ன பண்ண முடியல? ஏற்றுக்கொள்ள முடியல. அதை தான் ஆண்டவர் சொல்லும் பொழுது சொல்றார், ஒரு உள்ளான மனிதன் என்ன பண்ணணும்? புதுப்பிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி. அடுத்து வாசிங்க. அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். எது? இயேசுவினுடைய வார்த்தை அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். ஏன்? அவனுக்குள்ளாக ஜென்ம சுபாவம் இருக்கிறது. அடுத்து, ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து அறியவும் மாட்டான். ஏன்னா அது எதுக்குரியவைகளாக இருக்கிறதுங்க? ஆவிக்குரியவைகளாக. கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. எதுவா இருக்கிறது? ஆவிக்குரியவைகள். ஆவிக்குரியவைகளாக இருக்கிறபடியினால அவன் தன்னுடைய சொந்த மாம்சத்துல சுயத்துல இருக்கிறபடியினால ஜென்ம சுபாவத்துல இருக்கிறபடியினால கர்த்தருடைய வார்த்தை அவனால என்ன பண்ண முடியலையா? ஏற்றுக்கொள்ள முடியல, நிதானிக்க முடியல. ஹல்லேலூயா. ஐயா, கர்த்தருடைய வார்த்தை வரும் பொழுது நீ ஏற்றுக்கொள்ளுகிறாயா? அல்லது அந்த வார்த்தையை நீ தள்ளி விடுகிறாயா? அல்லது அந்த வார்த்தை கொண்டு நீ ஆர்கியூ பண்றாயா? அல்லது அந்த வார்த்தையை நீ நிதானித்து பார்த்து இது எனக்கு கர்த்தர் பேசுகிற வார்த்தை என்று உனக்குள்ளாக விசுவாசித்து உன்னை அர்ப்பணிக்கிறாயா? எந்த இடத்துல நீ இருக்கிறாய்? எந்த இடத்துல இருக்கிறாய்? நீ ஆவிக்குரியவனாக நீ இருக்கும் பொழுதுதான் நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன பண்ண முடியும்? உன்னை ஒப்பு கொடுக்க முடியும். உலக பிரகாரமாக நீ இருப்பாய் என்று சொன்னால் அந்த வார்த்தையை உங்களால் என்ன பண்ண முடியாதுங்க? ஏற்றுக்கொள்ள முடியாது. வாரந்தோறும் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறாரா இல்லையா? யாராவது சொல்ல முடியுமா? ஐயா, நான் வந்து தூங்கிட்டு போறேன்யா, சும்மா உட்காந்துட்டு போறேன்யா, சண்டேன்றதுனால நான் சர்ச்சைக்கு வந்துட்டு போறேன்யா, எனக்கு ஒரு வாரம் கூட ஆண்டவர் என் கூட பேசினதே இல்லையா? யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுங்க. ஏன்னா பேசுகிறது நான் அல்ல, என் தேவனாய் இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது. அவருடைய வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது. அவருடைய வார்த்தையில சுகம் இருக்கிறது. அவருடைய வார்த்தையில உயிர் இருக்கிறது. ஐயா, அந்த வார்த்தை உனக்குள்ளாக வரும் பொழுது, அந்த வார்த்தை உனக்குள்ளாக வரும் பொழுது, அந்த வார்த்தை உனக்குள்ளாக பிரவேசிக்கும் பொழுது அந்த வார்த்தையை நீ ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். ஐயா, அது கடினமான வார்த்தையாக இருக்கலாம், எச்சரிப்பின் வார்த்தையாக இருக்கலாம், உன்னை திருத்துகிற வார்த்தையாக இருக்கலாம், உன்னை நல்வழியிலே படுத்துகிற வார்த்தையாக இருக்கலாம். எந்த வார்த்தையாக இருந்தாலும் அது இயேசுவின் வார்த்தையாக இருக்கிறது. ஐயா, அந்த வார்த்தை உனக்குள்ளாக வரும் பொழுது நீ அந்த வார்த்தை என்ன பண்ணணும்? ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். ஐயா, நீ எப்பொழுது ஏற்றுக்கொள்ள முடியும் என்று சொன்னால் நீ கர்த்தருக்குள்ளாக இருக்கும் பொழுதுதான் ஏற்றுக்கொள்ள முடியும். ஐயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நீ ஆண்டவருக்குள்ளாக நீ இருக்கும் பொழுதுதான் அந்த வார்த்தை என்ன பண்ண முடியும்? ஏற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையில என்ன இருக்கிறது? பாதுகாப்பு இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையில பாதுகாப்பு இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையிலே வல்லமையும் உயிர் மீட்சியும் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையிலே ஆசீர்வாதம் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையிலே சுகம் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த வார்த்தைகளை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீ கர்த்தருக்குள்ளாக நீ இருக்க வேண்டும். ஐயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவிக்குரிய காரியங்களை நீ சிந்தித்தா தான் நீ என்ன பண்ண முடியும்? ஆண்டவர் உன்னோடு கூட என்ன பேச வருகிறார் என்பதை நீ என்ன பண்ண முடியும்? புரிந்து கொள்ள முடியும். இல்லனா அன்றைக்கு பரிசேயர்கள்லாம் கேட்ட பொழுது 3 நாள் எப்படி இந்த ஆலயத்தை இடிச்சிட்டு கட்ட முடியும், மேஜிக்கா பண்ண முடியும் என்று கேட்டது போல அவர்களுக்கு மூளை அவ்வளவுதான், அவர்களுக்கு அறிவு அவ்வளவுதான். ஏன்? ஆவிக்குரிய சிந்தை இல்லைங்க, ஆவிக்குரிய யோசனை கிடையாது. எல்லாவற்றையும் மாமிசத்தில் சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். எல்லாவற்றையும் அவர்கள் மாமிசத்தில் யோசித்துக் கொண்டிருந்தார்கள். ஆண்டவர் என்ன சொல்ல வருகிறார் என்பதை அவர்களால் என்ன பண்ண முடியல? புரிந்து கொள்ள முடியவில்லைங்க. இயேசு என்ன வார்த்தையை கொடுக்க விரும்புகிறார் என்பதை அவர்களால் என்ன பண்ண முடியல? புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால்
அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து திருச்சபைக்கு எழுதும் பொழுது எழுதுகிறார், அவர்களைப் போல நீங்கள் இல்லாதபடிக்கு நீங்கள் ஆவிக்குரியவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் இயேசு உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தையினுடைய வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். பெற்றுக்கொள்ள முடியும் ஐயா, பெற்றுக்கொள்ள முடியும். எந்த இடத்துல நம்ம இருக்கிறோங்க? பாஸ்டருக்கு மார்க் போட்டு போறோமா? யோசிச்சு பாருங்க. இல்ல கடமைக்காக ஆலயத்துக்கு வந்துட்டு போறோமா? இல்ல ஞாயிற்றுக்கிழமைன்ட்டு வரோமா? இல்ல ஒருத்தர் பார்க்க வரோமா? எதற்காக வரும்? நம்ம நோக்கம் என்னங்க? நம்ம வெளிப்படுத்த வருமா? இல்லைங்க. அப்பாவின் சமூகத்தில் நீங்கள் வருகிறதற்கு முன்பதாக உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு வரும் பொழுது என் இயேசுவுடைய வார்த்தை மகிமையாக உங்களுக்கு வெளிப்படும் ஐயா. மகிமையாக வெளிப்படும், மகிமையாக வெளிப்படுங்க. அவருடைய வார்த்தையில வல்லமை இருக்கிறது, வல்லமை இருக்கிறது. மார்க் 4 அதிகாரம் 37 வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக மோதிற்று. தலகாணியை வைத்து யார் நித்திரையா இருந்தாருங்க? சீஷர்களுக்கு எப்படி இருக்கும் பாருங்க. காற்று பலமா இருக்கிறது, ஆனா இயேசு என்ன பண்றாரா? நித்திரையா இருந்தார். அதுவும் எப்படி? தலகாணியை வச்சுட்டு தூங்கிட்டு இருக்காரு. அடுத்து அவர்களை அவர் எழுப்பி, சீஷர்கள் எழுப்பி, போதகரே மடிந்து போகிறது, உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அதுக்கு ஆண்டவர் சொல்றார், உன்னுடைய விசுவாசம் எங்கே போயிற்று என்று சொல்லிட்டு அடுத்த ஒரு வார்த்தை சொல்றார். வாசிங்க. எழுந்து காற்றை அதட்டி, காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்றார். சீஷர்கள் ஆச்சரியப்பட்டார்கள், இயற்கையும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயா, வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் உனக்குள்ளாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயற்கையும் அவருக்கு கீழ்ப்படிதுன்னா நீங்களும் நானும் என்ன பண்ணணுங்க? கொஞ்சம் சத்தமா சொல்லுவோமா? கீழ்ப்படினுங்க. இயற்கையே கீழ்ப்படிதுங்க. யோனாவை மீன் சாப்பிட்ட பின்பு, ஆண்டவர் பேசின பின்பு என்ன பண்ணுது? மீன் கக்கிட்டு போகுது. அதெல்லாம் 5 அறிவு உள்ளதான். நமக்கு எத்தனை அறிவுங்க? 7. யாருங்க? 6. எத்தனை அறிவு? 6 அறிவு. ஆனா 6 அறிவு இருக்கிற நமக்கு, எல்லாம் அறிந்த நமக்கு கீழ்ப்படினுன்றது தெரியல. ஆனா 5 அறிவு உள்ள மீன் என்ன பண்ணுது? கீழ்ப்படிது. காற்றும் கடலும் அவருக்கு கீழ்ப்படிகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஐயா. ஒரு வார்த்தை தாங்க, மகிமை இருக்கிறது. 5 அப்பம் 2 மீனை கொண்டு உயர்த்தி செபித்து கொடுக்கிறார். எத்தனை கூடை மீதம் எடுத்தார்கள்? 12 கூடைகள் ஐயா. வார்த்தையில வல்லமை இருக்கிறது. கற்சாடையை நிரப்புங்கள் என்றார், நிரப்பினார்கள். கொண்டு போய் பந்தியில கொடுங்கள் என்றார், கொடுத்தார்கள். பந்தியில் இருக்கிறவர்கள் கேட்கிறார்கள், இவ்வளவு ருசி உள்ள ரசத்தை எங்கு வைத்திருந்தீர்கள்? வார்த்தையின் வல்லமை ஐயா. என்றைக்காவது அதை யோசித்திருக்கிறோமா? இந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது இந்த வேதத்தில் உள்ள ஒவ்வொரு கர்த்தருடைய வார்த்தையும் என்னை உயிர்ப்பிக்க வேண்டும் என்று சொல்லி, இந்த நாளில் எனக்கு ஆசீர்வாதத்தை தர வேண்டும் என்று சொல்லி, இந்த நாளிலே என்னை அது வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோமா? அல்லது புத்தகம் வாசிக்கிறது போல வாசித்துட்டு போறோமா? யோசித்து பாருங்க. மணிக்கணக்கா வேதத்தை வாசிப்பாங்க, 2 மணி நேரம் 3 மணி நேரம். அடுத்து உலகத்துக்குள்ளாக போனா பழைய கதை தான். என்ன கதை? பாவமான வாழ்க்கை தான். ஆண்டவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் ஐயா. உன்னை அர்ப்பணிக்க வேண்டும், உன்னை நீ அர்ப்பணிக்க வேண்டும், உன்னை நீ அர்ப்பணிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இயேசுவின் வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது, அவருடைய வார்த்தையிலே பாதுகாப்பு இருக்கிறது.
அவருடைய வார்த்தையிலே உயிர் மீட்சி இருக்கிறது, சுகம் இருக்கிறது, அவருடைய வார்த்தையிலே ஆசீர்வாதம் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, நீ அவருக்குள்ளாக இருக்கும் பொழுது அந்த வார்த்தையினுடைய மகிமையை நீ உணர்ந்து கொள்வாய்.